ரசூல்ல என்ன சொன்னாங்க? நிக்கா அப்படின்னா பெண் வீட்டிலிருந்து நகை போட அனுமதி உண்டா? என்ன சட்டம் என்ன கொடுத்தாங்க? ஷரியத் என்ன கொடுத்தாங்க? மஹர். மஹர்னா என்ன அர்த்தம்? ஆண் தான் போட்டு கட்டணும், ஆண் தான் கொடுத்து கட்டணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பெண் வீட்டுல இருந்து எதுவும் வாங்க கூடாதுன்றதான அர்த்தம். ஆண் தான் கொடுத்து கட்டணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஃபால்ட்டா பின்னாடி இருக்க சத்தியம் என்ன? பெண் வீட்டுல இருந்து எதுவும் கொடுக்க கூடாதுங்கிறது தானே. என் முதல் மகளுக்கு நான் 10 பவுன் போட்டேன், அப்ப 2வது மகள் போடலைன்னு கேட்பாள்லமான்னு என்கிட்ட கேக்குறாங்க அந்த அம்மா. மனசாட்சி வேண்டாமா? மனசாட்சி வேண்டாமா? எப்படிமா அந்த கடனை அடைப்பீங்க? நான் வீடு வீடா போய் வீட்டு வேலை செய்யறேன், பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறேன், எப்படியாவது நான் கடன் அடைப்பேன். என்னம்மா நியாயம் இது? என்ன நியாயம் இது? அவளுக்கு 50 வயசு ஆகுது, அவ எப்படி வேலை செய்வா? ரசூலுல்லாஹ்வோட ஷரியத்தை எங்கெல்லாம் உடைக்கிறோமோ அங்கெல்லாம் அது நடக்கும். அதனாலதான் சொன்னாங்க, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஒரே சட்டம் தான். இருக்கிறவன் எல்லாம் போடு, இல்லாதவன் போட தேவையில்லைன்னு சொல்லல. போடாத, ஏன்னா இல்லாதவனுக்கு அது ஒரு சுமை ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சதுனாலதான் எல்லாருக்கும் ஒரே சட்டம்னு கொடுத்தாங்க. அது இன்னைக்கு உடைக்கப்பட்டு